ஓகே. வணக்கம். என் பேர் எம் சுப்பாராவ். நான் டிஎன்டி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். கடந்த 30 வருஷமாக டிஎன்டி, என்டி, எஸ்என்டி இந்த 3 குழுவுக்குள்ளே நாங்கள் வேலை செய்கிறோம். என்ன வேலை செய்கிறோன்னா, அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் உரிமை என்ன இருக்குது, ஏன் இல்லை, அது வாங்கணுன்னா என்ன பண்ணணும், இதுதான் நம்மளோட வேலை. இப்போ ஒரு 5 ஸ்டேட்ஸில் இருக்கிறோம் நம்ம. அதில் தமிழ்நாடு ஒன்று. இந்த ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு டிஎன்டி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும் அப்புறம் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மீட்டிங் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறதுக்காக தமிழ்நாடு நம்ம நண்பர் இன்வைட் பண்ணுறதுனால நாங்கள் வந்தோம். தமிழ்நாட்டில் இந்த டிஎன்டி ஜாக், டினோட்டிஃபைட் நோமேடிக் ட்ரைப் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, இவங்களோட சாரதில் நாங்கள் இது முன்னால் கொண்டு போகிறதுக்கு. ஏன் கொண்டு போகணுன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் எத்தனை இருக்கும், ஒரே ஒரு கம்யூனிட்டி இல்லை. இந்த கேஸ்ட் ஆர்கனைசேஷன் டிஎன்டியில் இந்தியா முழுக்கமாக 250 கம்யூனிட்டிஸ் இருக்குது, 250 கம்யூனிட்டிஸ் இருக்குது. வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் வந்தாலும், எத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் என்னடான்னா, அனந்தசேனம் ஐயங்கார் கமிஷன் ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு. அவங்க சொன்னதில் ஒரு 50 வயசு தவிர அதுக்கு முன்னாடி இருக்காது. ஆனால் ரிப்போர்ட் சொல்லுவோம், அதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். அப்போது இந்த 250 கம்யூனிட்டிஸில் அட்லீஸ்ட் 70% கம்யூனிட்டிஸ் ஒரு மேடை மேலே கொண்டு வரதுக்காக தான் டிஎன்டி ஜாக், டினோட்டிஃபைட் நோமேடிக் ட்ரைப் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதில் முதல் மீட்டிங் தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். அது நான் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றது. அப்புறம் இந்தியாவில் நம்ம பாப்புலேஷன், டிஎன்டியோட பாப்புலேஷன், ஆக்சுவல் கவர்மெண்ட் எடுத்த சென்சஸ் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 25 crores இருக்கிறோம் நம்ம எல்லாம். ஆனால் பாலகிருஷ்ணன் ரிப்போர்ட் சொன்னதுனால 20 ஸ்டேட்ஸில் மட்டும் இருக்கிறோம் நம்ம. இந்த 7 sisters இது இருக்கோம். இது நார்த் ஈஸ்ட்டில் அந்த ஸ்டேட்ஸில் இல்லை. இந்த மொத்த ஸ்டேட்ஸில் நம்ம 20 ஸ்டேட்ஸில் இருக்கிறோம். இந்த 20 ஸ்டேட்ஸுக்குள்ளே நம்ம பாப்புலேஷன் 25 crores சொல்கிறாங்க. பாப்புலேஷன் சென்சஸ் ஏன் இருக்காதுன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நம்ம பேர் கிடையாது. என்டி என்ட்ரியோ, டிஎன்டி என்ட்ரியோ, எஸ்என்டி என்ட்ரியோ, செமி நோமேடிக் ட்ரைப்ஸ் என்ட்ரியோ, டினோட்டிஃபைட் நோமேடிக் ட்ரைப்ஸ் என்ட்ரியோ இல்லை இந்த 3 வார்த்தையே கிடையாது. இது வைக்கிறதுக்காக தான் கடந்த 30 வருஷத்துலேருந்து நம்ம போராடிக்கிறோம். ஒரு நேஷனல் லெவலில், தேசிய லெவலில் ஒரு நிறுவனம் இது பண்ணுறதுக்காக இப்போது நம்ம அந்த வேலையில் தான் போயிட்டு இருக்கோம். அப்போது இது பிரச்சனை இருக்கும்போது இன்னும் பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னா என்ன ஆகும்? அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் இல்லைன்னா நம்ம எஸ்சியில் இருக்கிறோம், எஸ்டியில் இருக்கிறோம், பிசியில் இருக்கிறோம், மைனாரிட்டிஸில் இருக்கிறோம். அதில் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போகிறது தவிர நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் பிசிக்கு ஃபண்டே பிசிக்கு உள்ள மேஜர் கம்யூனிட்டிஸ் தான் போகும் தவிர நம்மளுக்கு வராது. வரணுன்னா நம்மளுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அது இருக்காது. ஏன் இருக்காதுன்னு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நம்ம பேரே இல்லை. இது ரொம்ப அநியாயம் பண்ணுது. ஏன் பண்ணுதுனாக்கா, அது நம்மளால் நமக்காக பேட்டிங் பண்ணுற ஆள் இந்தியாவில் அவங்களும் கிடையாது. தலித்துக்காக அம்பேத்கர் செஞ்சாங்க. அவருக்கு நம்ம நாடோடி பழங்குடி மக்களுக்கு ஒன்றும் பண்ணலன்ட்டு இருந்தப்போ, அப்போது நம்ம பக்கர் பாப்பான்றவர் காந்திக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாரு. நம்மளுக்காக பேசுகிற ஆள் யாரும் இல்லை. அதனால் இவர் அழகான கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது, இந்த உலகத்திலேயே ரொம்ப அருமையான கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவாங்க, அந்த சட்டத்துக்குள்ள நம்ம இல்லை. அது இல்லாட்டி நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடைக்காது. கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வாங்கி தந்தால் தான், அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள நம்ம பேர் போனால் தான் நம்மளுக்கு எந்த உரிமை வந்தாலும் அந்த வரும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம். இதுக்காக என்ன பண்ணணும்ன்ட்டு, இதுவரையும் தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை இருக்குது நம்ம ஆளுக்கு. ஒன்று அந்த சர்டிஃபிகேட், டிஎன்டி சர்டிஃபிகேட். ரெண்டாவது பிசிஆர் ஆக்ட். இது ரொம்ப பொலிட்டிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. இதனால் நம்ம கிட்ட கேஸ் போட்டு நம்ம ஆளுக்கிட்ட துட்டு வாங்கிட்டு இது ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு.
இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம கேட்குற கோரிக்கை என்னடான்னா சர்டிஃபிகேட் அலையிறாங்க. அது இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷனு இல்லை ஒரு கமிட்டி போட்டுட்டு, இங்கே வந்து டிஎன்டி வெல்ஃபேர் போர்டு இருக்குது, ஒரு சர்வே மாதிரி பண்ணிவிட்டு யார் என்டிஆர் இருக்காரு, யார் டிஎன்டி இருக்காங்க, யார் எஸ்என்டி இருக்காங்கன்ட்டு ஒரு நிவேதிக்கை கொடுக்கணும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அசம்பிளியில் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு இவங்க வந்து நாடோடி மக்கள், டிஎன்டி மக்கள், இவன் வந்து அதில் சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தை சேர்த்து வந்து ஜெயிச்சாங்க. நம்ம வந்து ஒரு 10 ஸ்டேட்ஸில் இருந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன் நம்ம வாங்க போகிறோம். இது வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம பேசிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள 3வது ஷெட்யூல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போனால் தான் நம்ம இந்த சிக்கல் எல்லாம் தீரன்ட்டு நம்ம நம்புகிறோம். இதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியோ 2 கம்யூனிட்டியோ 2 சமுதாயத்தில் ஆகாது. எல்லா சமுதாயம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஎன்டி கம்யூனிட்டிஸ் இருக்குது, நாடோடி கம்யூனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு மேடை மேல் வரணும். அது பண்ணுறதுக்காக நேற்று நம்ம உட்காந்து பேசணும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தலைவர் இருக்காரு. தமிழ்நாடு ஸ்டேட் தலைவர் வந்து அவர் மூலியமாக ஒரு கமிட்டி போட்டு ஒரு 3-4 கம்யூனிட்டிஸ் போட்டு நம்ம இங்கேருந்து வேலை செய்யட்டும் ஆரம்பிக்கிறோம். இதுக்காக நான் இங்கே இருக்கிறேன்.